நெருக்கத்துல காசு கொடுத்துருவாங்களா, மக்கள் மறந்துடுவாங்களாம். அப்படியா? உறுதியா கிடையாது. பேர பிள்ளைகளோட எதிர்காலம் திமுக ஆட்சியில மிகப்பெரிய கேள்விக்குறி. உங்க காலை புடிச்சு நான் கேட்கிறேன், விவசாயிகளுடைய காலை தொட்டு நான் கேட்கிறேன், தயவு செய்து திமுகவுக்கு யாரும் ஓட்டு போடாது. காலை புடிச்சு நான் கேட்கிறேன். எனக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்டான்பா, நீ என்ன வேணா அடிச்சுக்கோ, கொள்ளடி, நான் மறந்துடுவேன். அப்படியா? தமிழ்நாடு மக்கள் சிந்திக்கணும். எல்லாம் கொள்ளடிச்சுட்டு போவாங்களா 5 வருஷமா? நெருக்கத்துல காசு கொடுத்துருவாங்களா, மக்கள் மறந்துடுவாங்களாம். அப்படியா? உறுதியா கிடையாது. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, நேத்து நம்ம கூட்டணி சேர்ந்தோம்ல, நம்ம கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் திமுக அவங்கள பாத்துட்டாங்க, எதுக்குடா காசு செலவு பண்ணும், வேஸ்டா, நம்ம தோக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க திமுக. அதனால இதெல்லாம் ஏன்னா அவங்க அப்படியே வர காசு அப்படியே அவங்களே எடுத்துக்க போறாங்க திமுக. இதெல்லாம் நீங்க சிந்தியுங்கள். சிந்தித்து வருகின்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான தேர்தல், உங்களுக்கு முக்கியமான தேர்தல், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பெற்றோர்களும் நீங்க சிந்தித்து பாருங்க. எந்த கட்சி வேணா இருந்துட்டு போங்க, எந்த கட்சி வேணா இருந்துட்டு போங்க, ஆனா உங்க பிள்ளை, உங்க பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம், ஆனாவது பெண்ணாவது 2 பேரும் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம் திமுக ஆட்சியில மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால உறுதியா திமுக வரக்கூடாது, வரவிடக்கூடாது. அதுவும் விவசாயிகள் தமிழ்நாட்டில், நான் விவசாயிகளே, விவசாய பெருமக்களே, உங்க காலை புடிச்சு நான் கேட்கிறேன், விவசாயிகளுடைய காலை தொட்டு நான் கேட்கிறேன், தயவு செய்து திமுகவுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க தேர்தல். காலை புடிச்சு நான் கேட்கிறேன். நான் தெரு தெருவாக கூட வரேன். நான் எல்லா விவசாயில காலை தொட்டு தொட்டு திமுக ஓட்டு போட்டுறாதீங்க, திமுக ஓட்டு போட்டுறாதீங்க. திமுக செஞ்ச துரோகம் போன்றவர் யாருமே செய்யும். விவசாயம்னா என்னன்னு கூட தெரியாது, விவசாயம்னா என்னன்னு ஏபிசி கூட தெரியாது. விவசாயத்துல எவ்வளவு மோசடி பண்ணிருக்காங்க விவசாயத்துல. அதை பத்தி பேசணும் 2 மணி நேரம் ஆகும். எவ்வளவு பேசலாம் விவசாயிகள். அதனால அத்துணை விவசாயிகளும் எல்லாம் கோபத்துல இருக்கிறாங்க, அது வேற.